சில கதைகள் நாம் தேடிப் போவதால் உருவாவதில்லை. நாம் தங்கும் இடமே ஒரு கதையாக மாறும்போதுதான் அது பயங்கரமாகிறது. காலத்தின் சுவடுகளில் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். இது கிரைமெக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் கபி. இந்த கதையை ஹெட்போன் போட்டு கேளுங்க. மர்ம வீட்டின் மரண ஓலம். ஒரு நிசப்தமான தொடக்கம். தீனேஷும் சுரேஷும் தங்கள் கனவுகளைச் சுமந்து கொண்டு அந்த ஊருக்கு வந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்குவதற்கு கிடைத்த அந்த வீடு ஊரின் கடைக்கோடியில் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு புதருக்கு நடுவே அமைந்திருந்தது. துருப்பிடித்த இரும்புக் கதவை திறந்து உள்ளே நுழைந்த போதே ஒருவிதமான அழகிய வாசனை அவர்களை வரவேற்றது. அன்று இரவு வானம் கருமேகங்களால் சூழப்பட்டிருந்தது. சரியாக நள்ளிரவு 12 மணி. காதைத் துளைக்கும் அமைதியை கிழித்துக் கொண்டு ஒரு பெண்ணின் விக்கல் சத்தம் கேட்டது. தீனேஷ் தன் மொபைலில் நேரத்தை பார்த்தான். சரியாக 12 மணி 5 நிமிடம். அந்த விக்கல் மெல்ல மெல்ல ஒரு கதறலாக மாறியது. யாராவது காப்பாத்துங்க என்று யாரோ ஹாலில் அமர்ந்து அழுவது போல இருந்தது. இருவரும் விளக்கை போட்டு வந்து பார்த்தால் அங்கே எவருமில்லை. ஆனால் ஹாலின் நடுவே ஒரு இடம் மட்டும் ஐஸ்கட்டியைப் போல குளிர்ந்து போயிருந்தது. அந்த மர்மப் பெண்ணும் பயத்தினால் நடுங்கிய அவர்கள் தங்களுக்கு துணையாக விடுதியில் இருந்த ஓவியன் மற்றும் கவினை அழைத்தனர். ஓவியன் பார்ப்பதற்கு ஒரு திரை நட்சத்திரத்தைப் போல வசீகரமானவன். அவனைக் கண்டால் எந்தப் பெண்ணும் மயங்கி விடுவாள். கவினோ ஒரு சிறிய பூனை குறுக்கே ஓடினாலே கத்தக்கூடிய கோழை. அவர்கள் வந்த அடுத்த நாள் காலை ஒரு அழகான சூரிய உதயம். வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்தபோது அந்தச் சாலையே ஒரு பேரழகியால் ஜொலிப்பது போல இருந்தது. பட்டப்போன்ற கூந்தல், வசீகரமான கண்கள் என அந்தப் பெண் அவர்கள் வீட்டின் முன்னால் வந்து நின்றாள். அந்தப் பெண், என்ன தம்பிகளா, புதுசா வந்திருக்கீங்க? காலேஜ் படிக்கிறீங்களா இல்ல வேலையா என்று ஒரு தேவதையைப் போல புன்னகைத்துக் கேட்டாள். அவர்கள், நாங்க மாணவர்கள் என பதிலளிக்க அவள் கண்களில் ஒரு விசித்திரமான மின்னல் தோன்றியது. கவனமாயிருங்க. இந்த ஊர் அவ்வளவு பாதுகாப்பானது இல்லை என்று சொல்லிவிட்டு ஒரு நொடியில் அங்கிருந்து மறைந்தாள். அன்று இரவு அந்த 4 பேரும் ஒரே அறையில் படுத்திருந்தார்கள். ஆனால் உறக்கம் அவர்களுக்கு ஒரு நரகத்தைக் காட்டியது. 4வரின் கனவிலும் ஒரே காட்சி. அதே அழகான பெண். இப்போது அவள் முகம் சிதைந்து ஒரு கண் பிதுங்கி உடல் முழுவதும் இரத்தக் காயங்களோடு அவர்களை கயிற்றால் கட்டி இழுப்பது போல கண்டார்கள். மறுநாள் இரவு அந்த அழுகுரல் இன்னும் சத்தமாக ஒரு மரண ஓலமாக மாறியது. ஹாலில் உள்ள பொருட்கள் தானாக நகரத் தொடங்கின. பயத்தை விட உண்மை என்னவென்று அறியும் ஆர்வம் தீனேஷுக்கு வந்தது. ஒரு சிறிய ரகசிய கேமராவை ஹாலின் மூலை ஒன்றில் பொருத்தினான். மறுநாள் காலையில் கேமரா பதிவை 4வரும் பார்த்தபோது அவர்கள் உடல் நடுங்கியது. கேமராவில் அந்த அழகான பெண் தெரியவில்லை. மாறாக ஒரு இருண்ட நிழல் உருவம் கூரையை பார்த்தபடி ஒரு தூக்கில் தொங்குவது போன்றும் அதன் கால்கள் காற்றில் அசைவது போன்றும் பதிவாகியிருந்தது. நடுங்கும் கைகளுடன் அந்த வீடியோவை வீட்டு உரிமையாளர் முத்துவிடம் காட்டினர். முத்துவின் முகம் வெளிறிப்போனது. தம்பி, இது என் மனைவி. 2 வாரத்துக்கு முன்னாடிதான் அவள் இந்த ஹால்ல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஆனா அவளோட இந்த முடிவுக்கு காரணம் இந்த வீட்ல இருக்கிற இன்னொரு ஆவிதான். முத்து ஒரு பழைய கிழிந்த செய்தித்தாளை காட்டினார். அதில் இருந்த தலைப்பு, பெண் கொடூர கொலை, 4 வாலிபர்கள் கைது. 20 வருடங்களுக்கு முன்பு லலிதா என்ற அந்த பெண்ணை இதே ஹாலில் வைத்து 4 மிருகங்கள் சிதைத்துக் கொண்டிருந்தார்கள். செய்தித்தாள் புகைப்படத்தை பார்த்து தீனேஷும் சுரேஷும் அலறினர். காரணம், முந்தைய நாள் அவர்களுக்கு புன்னகையை வீசிவிட்டுச் சென்ற அதே பெண்தான் அந்த லலிதா. அவள் உங்களை விடமாட்டாள். அந்த 4 பேர் மாதிரியே நீங்களும் இருக்கீங்க என்று முத்து எச்சரிக்க 4வரும் அலறி எடுத்துக்கொண்டு விடுதி அறைக்கு ஓடினர்.
ஆனால் லலிதா அவர்களுடனே வந்திருந்தாள். விடுதி அறையின் கதவுகள் தானாகவே லாக் ஆகின. அறைக்குள் மீண்டும் அதே நள்ளிரவு 12 மணி அழுகுரல். ஓவியன் மட்டும் ஏதோ ஒரு மந்திரத்தால் கட்டுப்படுத்தப்பட்டது போல ஜன்னல் ஓரம் நகர்ந்தான். அவன் கண்கள் கருப்பு நிறமாக மாறின. அவனது அழகான முகத்தை லலிதா தன் கண்ணுக்கு தெரியாத நகங்களால் கீறுவது போல அவன் துடித்தான். லலிதாவின் ஆவி அந்த அறையின் சுவர்களில் தெரியத் தொடங்கியது. அவள் முகம் இப்போது கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்தது. 20 வருட பகையை அந்த 4 மாணவர்களிடமும் தீர்க்கப் போவது போல அவள் ஆக்ரோஷமாக சிரித்தாள். அந்த சிரிப்பு அறையை முழுவதும் அதிரச் செய்த அந்த கணத்தில் திடீரென ஒரு கோவில் மணி ஒலி. அந்த மணி ஓசை அறைக்குள் பல முறை எதிரொலித்தது. ஒரு கணத்தில் லலிதாவின் உருவம் மங்கியது, மறைந்தது. அறைக்குள் அமைதி. நால்வரும் மூச்சுத் திணறி ஒருவரை ஒருவர் பார்த்தனர். கதவுகள் தானாக திறந்தன. அவர்கள் ஓடினார்கள். நேராக அருகில் இருந்த விநாயகர் கோவிலுக்கு. கோவிலுக்குள் சென்று நடந்த அனைத்தையும் திகைத்து நின்ற பூசாரியிடம் சொல்லினர். அனைத்தையும் அமைதியாக கேட்ட பூசாரி கவலைக்கிடமாக பார்த்து கூறினார், இது சாதாரண விஷயம் இல்லப்பா, நீங்கள் உடனே ஒரு ஆன்மீக பெரியவரை பார்க்கணும். பூசாரி சில நொடிகள் கண்களை மூடி ஜபித்தார். பிறகு கோவிலின் உள்ளே இருந்த சிறிய மேசை அருகே சென்று ஒரு பழைய நோட்டு புத்தகத்தை எடுத்தார். அதில் இருந்து ஒரு காகிதத்தை கிழித்து ஏதோ ஒரு முகவரியை விரைவாக எழுதினார். அந்த காகிதத்தை நால்வரிடமும் நீட்டியபடி கூறினார், இவர் சாதாரணவர் இல்ல. பல ஆண்டுகளாக இப்படிப்பட்ட ஆவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சமாளிச்சவர். உடனே இவரை போய்ப் பாருங்க. இங்கிருந்து தாமதம் பண்ணாதீங்க. நால்வரும் அந்த காகிதத்தை நடுங்கும் கைகளால் பெற்றுக்கொண்டார்கள். அதில் ஒரு தெளிவான முகவரி இருந்தது. அவர்களின் அடுத்த பயணம் அந்த ஆன்மீக பெரியவரின் இல்லம். உயிருக்கு பயந்த மாணவர்கள் ஒரு ஆன்மீக பெரியவரை அழைத்து லலிதாவின் ஆன்மாவுக்கு சாந்தி செய்ய சடங்குகளைச் செய்தனர். அதே நேரத்தில் 20 வருடங்களுக்கு முன்பு அவளை சீரழித்து அந்த 4 குற்றவாளிகளும் சிறையிலேயே மர்மமான முறையில் இரத்த வாந்தி எடுத்து இறந்த செய்தி டிவியில் ஒளிபரப்பானது. நீதிக்காக காத்திருந்த லலிதாவின் ஆவி அந்தச் செய்தியை கேட்டதுமே ஒரு மெல்லிய புன்னகையுடன் மறைந்தது. சம்பவம் முடிந்து மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்றும் அந்த 4 நண்பர்களும் நள்ளிரவு 12 மணி ஆகிவிட்டால் அறையின் விளக்குகளை அணைக்க அஞ்சுகிறார்கள். லலிதா சாந்தியடைந்திருக்கலாம். ஆனால் அவளின் மரண ஓலம் இன்னும் அந்த வீட்டின் சுவர்களிலும் இவர்களின் கனவுகளிலும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் தங்கும் வீடும் இதுபோல ஒரு ரகசியத்தைச் சொல்லக் காத்திருக்கலாம்.